உருவாக்குனா என்ன அவ்வளவு கேவலமா? யார் உருவாக்குனா இந்த எண்ணத்தை? 60 வயசு கிழவில இருந்து 6 மாசம் குழந்தை வரைக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. யார் காரணம்? ஒரு சில பொண்ணுங்க தப்பா, இல்ல பொண்ணுங்களை இந்த மாதிரி நடத்துற ஒரு சில ஆண்களோட தப்பா? தப்பு சரி கிடையாது, பயம். 60 வயசு பாட்டிக்கு நடக்கிற கொடுமையை வெளியே சொன்னா தன் குடும்பமானம் போயிருமேன்னு பயம். 30 வயசு அம்மாக்கு தன் கணவனால நடக்கிற கொடுமையை வெளியே சொன்னா பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிருமேன்னு பயம். 15 வயசு பொண்ணுக்கு நடக்கிற கொடுமையை வெளியே சொன்னா எங்கடா அவங்கனால தனக்கு பெரிய பெரிய ஆபத்து வந்துருமேங்கிற பயம். பயம் பயம் பயம், பயத்திலேயே பாதி வாழ்க்கை போச்சு. நான் இங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கத்தினாலும் அப்பா அம்மாவா இருக்கிற நீங்க தான் அடுத்த தலைமுறையே மாத்த முடியும். இன்னமும் உங்களுக்கு தான் வயசாச்ச. வயசு பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்கன்னு பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. பெரியவங்கனாலே மரியாதை கொடுக்கணும்னு உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இது பெட் டச், இது பெட் டச்னு உங்க வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. யாரையும் தப்பா தொடாதடா, தப்பான பார்வையில பார்க்காதடான்னு உங்க வீட்டு பையனுங்களுக்கு சொல்லி கொடுங்க. கடவுள் பொண்ணுங்களோட ஆண்களை கொஞ்சம் பலமா படைச்சது எதுக்கு தெரியுமா? அது பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு கிடையாது. இங்க உண்மையான சுதந்திரத்தை அப்பா அம்மாவா இருக்கிற நீங்க மட்டும்தான் உருவாக்கி தர முடியும். தவற விட்டீங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சுதந்திரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே, உண்மையான சுதந்திரம் கிடைச்சிச்சா?